கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் அன்புள்ளம் கொண்டவர், கடவுள் மன்னிப்பவர், ஏற்றுக்கொள்பவர், பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு கடவுள் நீதியின் தேவன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு நீ கடவுளிடம் கடன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் போதனைகளில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் உணரணும். போதும் வாழ்க்கையை மாற்றிக்கோ, போதும் வாழ்க்கையை திருத்திக்கொள். அதுதான் ஆண்டவருக்கு நற்செய்தியை சொல்லுகிறாய். ஐயோ உனக்கு கேடு, அறிவித்தவற்றையும் நீ கேட்டும் கேட்காமல் இருக்கிறாய், பார்த்தும் பாராமல் இருக்கிறாய். நம்ம வாழ்க்கையை உட்புகுத்தி பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்களை என்னையும் பார்த்து அவர் என்ன சொல்லுவார்? உங்க பெயர் சொல்லி அந்த பெயர் சொல்லி ஐயோ நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லுவாரா? ஐயோ நீ ஒன்றும் மாறாம இருக்கிறன்னு சொல்லுவாரா? நீ வாழ்வாய் என்று சொல்வாரா? இந்த நற்செய்தியில சொல்லப்பட்டது போல ஐயோ நமக்கு கேடு என்று சொல்வாரா? முழுமையாக ஒப்புக்கொடுத்து நம்ம அர்ப்பணித்து வாழ்க்கையை மாற்றம் சொல்றோம்.